திரு தியாகு, இந்தி திணிப்பு வேண்டாம்னு நீங்கள் சொல்வதெல்லாம் ஒரு அரசியலின் அடிப்படையில் தான் மும்மொழி கொள்கையை படிக்கிறதுல என்ன தவறு அப்படிங்கிற வாதம். முதல் செய்தி, தேசிய கல்விக் கொள்கை 2020ஆம் ஆண்டு தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்வியை வலியுறுத்துது என்று திரு ராமசாமி வாதிட்டார். 5ஆம் வகுப்பு வரைக்கும். தேசிய கல்விக் கொள்கையை தயவு செய்து எடுத்து படியுங்கள். 2 வார்த்தையை அவர் விட்டுட்டார். வேறெவர் பாசிபிள், முடிந்த இடங்களிலெல்லாம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. எங்க முடிஞ்சிருக்கு? மத்திய அரசு பொறுப்பில் இருக்கிற சிபிஎஸ்இ பள்ளிகளில் முடிஞ்சிருக்கா? கேந்திரிய ஸ்கூல்ஸில் முடிஞ்சிருக்குதா? இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் முடிஞ்சிருக்குதா? அதுக்கப்புறம் மாநில அரசு வாரிய பள்ளிகள் மற்றதுக்குள்ளே வரலாம். அவங்க சிபிஎஸ்இ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வேறெவர் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள், முடிஞ்சு போச்சு. அதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறதில்ல, ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. பழைய கல்விக் கொள்கைகளுக்கும் இந்த கல்விக் கொள்கைகளுக்கும் ஒரு தொடர்பும் இருக்குது, ஒரு முரணும் இருக்குது. 1948 யூனிவர்சிட்டி கமிஷன் என்று ஒரு கமிஷன் அமைக்கப்பட்ட போது இந்த நோக்கத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் எழுதுகிறார், இந்தியை இந்தியாவில் கற்பிக்கணும், 3வது மொழியாக கற்பிக்கணும். இந்தி பேசாத பகுதிகளில் இந்தி, இந்தி பேசும் பகுதிகளில் தாய்மொழி ஆங்கிலம் இந்தி, ஆக 2 தான் அது. அதுவும் இப்போ நடைமுறையில் இங்கிலீஷ் கூட கட்டாயம் கிடையாது, இந்தி மட்டும்தான் கட்டாயம். ஒரு மொழி கொள்கை தான் அவங்க கடைப்பிடிக்கிறது. சரி, அதுக்குள்ளே நம்ம போகல. இப்போ நம்ம மற்ற இடங்களுக்கு வருவோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இப்படி இந்தியை 3வது மொழியாக இந்தி பேசாத மாநிலங்களில் நாம் கொண்டுகிட்டு வரணும்? இந்தி போதிய அளவு வளர்ச்சி பெறாமல் இருக்குது, அதை பரவலாக்கணும். அதுக்கு தான் இந்திய அரசமைப்பு சட்டமே நேரடியாக கொடுக்குற ஒப்புதல் வாக்குமூலம் என்னென்னா, இந்தியை வளப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கணும், சமஸ்கிருதத்தை பயன்படுத்தணும், என்ன பண்ணாலும் 15 வருஷம் வரைக்கும் இந்திய ஆட்சி மொழியாகாது. ஏன்னா 50 ஜனவரி 26 அன்னைக்கு இந்தியை கொண்டு உட்கார வைக்கலையே, அது ரெடி பண்ணுறது வரைக்கும் இங்கிலீஷ் இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகும் தேவைப்பட்டால் இந்திய ஆங்கிலத்தை துணைக்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தரம் வளர்ச்சி பற்றி அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 351 என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியாவினுடைய பன்முக பண்பாட்டினுடைய அனைத்து கூறுகளிலிருந்தும் வளம் பெற்று வலிமை பெற்று குறிப்பாக சமஸ்கிருதத்தை பயன்படுத்தி இந்தியை வளப்படுத்தி ஆட்சி மொழியாக்கி, இது ராதாகிருஷ்ணன் கமிட்டி அறிக்கையிலேயே, அதாவது அரசமைப்பு சட்டம் வருவதற்கு முன்பு நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியெல்லாம் செய்தால்தான் இந்தியை இந்தியாவின் ஃபெடரல் லாங்குவேஜ் ஆக்க முடியும். இந்த ஃபெடரல்ங்கிறது அப்போ சென்ட்ரலுக்கு பதில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். ஏன்னா இந்திய ஒன்றியம் அப்போ வரல, ஃபெடரல் லாங்குவேஜ் ஆக்க முடியும். அப்போ இந்தியை ஃபெடரல் லாங்குவேஜ் ஆக்குவதற்காகத்தான் மும்மொழி கொள்கையை தவிர 3 மொழி கற்றால் மாணவர்களுக்கு நன்மை அல்லது 4 மொழி கற்றால் நன்மை, கற்காவிட்டால் இதெல்லாம் முக்கியமான கருத்தே இல்லை. மீண்டும் 64, 65, 66 நாடாளுமன்றத்தில் கல்விக் கொள்கை தீர்மானம் வந்துச்சு. அதில் இதே கருத்து. மீண்டும் 68 இந்திரா காந்தி ஆட்சியில் தேசிய கல்விக் கொள்கை, 86 ராஜீவ் காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை, இப்போ 2020. இது எல்லாவற்றிலும் இந்த மற்ற கல்விக் கொள்கையெல்லாம் இதை வெளிப்படையாக சொன்னிச்சு. இந்தியை 3வது மொழியாக திணிக்கணும், கொண்டு வரணும், கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் இந்தி ஆட்சி மொழியாவதற்கு தகுதி பெறும். அதான் மாணவர் நன்மை வருவாரா இல்லையாங்கிறதில்ல. ஒரு மொழியை கற்பது மாணவருடைய தேவையை பொறுத்து, அவர் தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கையை பொறுத்து, அதை பொறுத்து மாறுபடலாம். ஒருத்தருக்கு ஃப்ரெஞ்சு தேவைப்படலாம், இன்னொருத்தருக்கு ஹிந்தி தேவைப்படலாம், இன்னொருத்தர் ரஷ்யன் தேவைப்படலாம். ஒருத்தருக்கு ஒரு 10 மொழி கற்றுக்கிட்டு மகாபலிபுரத்தில் போய் இந்த கைடு வேலை பார்க்குறதுக்கு அவர் 10 மொழி கூட கற்றுக்கலாம், அது அவருடைய சௌரியம். இப்போ நம்ம சிறந்த வரலாற்று அறிஞர்கள் எல்லாமே வடமொழி ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் உட்பட வடமொழி கற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு வேத கல்வி தேவைப்படுகிறது. எஸ்ஏ டாங்கே வடமொழியில் வல்லவர், அதனால தான் அவரால் பண்டை கால இந்தியா என்ற ஒரு நூலையே எழுத முடிஞ்சு. ஆர்எஸ் சர்மா, கோசாம்பி, இவங்க எல்லாரும் வடமொழி கற்றுக்கொண்டார்கள். எதுக்கு? அதில் வேதம் சொல்கிறதுக்கோ மந்திரம் சொல்கிறதுக்கோ இல்லை, அதில் தான் வேதங்கள் உபனிஷத்துக்கள்லாம் இருக்குது. அதிலிருந்து உண்மைகளை வெளியே கொண்டுட்டு வரணும், உண்மை அல்லாதவற்றிலிருந்து பிரிச்செடுக்கணும். இதுக்கு அந்த மொழிக்கல்வி தேவைப்படுது. இந்த மொழி கல்வியை நான் தெளிவாக சொல்கிறேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மும்மொழி கொள்கைன்னு ஒன்று இல்லை. எது கல்வி மொழியாக இருக்கணும்னு சட்டம் சொல்லவே இல்லை. ஆட்சி மொழி பற்றி தான் பேசுது. லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் 17வது பகுதி, அஃபீஷியல் லாங்குவேஜ், அதுக்குள்ளே வரக்கூடிய 343 அந்த பகுதிகள். 348 இப்போ நான் கேட்குறதெல்லாம் இந்தி ஆதரவாளர்கள், நாட்டோட தேசிய மொழியாக இந்தின்னு நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், பொதுமொழி ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற அமித்ஷாக்கள், அவங்களுக்கு ஒரு சவால். இந்திய உச்ச நீதிமன்றத்தில் இந்தியில் ஒரு வழக்கு தொடுத்து ஜெயிச்சு காட்டுன்னு பார்ப்போம்.
முடியுமா அவங்களால? இன்று வரை இந்திய உச்சநீதிமன்றத்தின் மொழி ஆங்கிலம் மட்டுமே. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மொழி ஆங்கிலம் மட்டுமே. தி லாங்குவேஜ் ஆஃப் த ஹை கோர்ட் அண்ட் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் த ஹை கோர்ட்ஸ் அண்ட் த லாஸ், சட்டங்கள். இப்போ ஒரு வேடிக்கை பாருங்கள். இப்போ இவங்க காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபடுற அடையாளமாக இந்திய தண்டனை சட்டம், குற்ற நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம், எல்லா சட்டத்துக்குமான பேரை இந்தியில் மாற்றிட்டாங்க. ஆனால் சட்டத்தை மாற்றலை. இப்போ நம்ம அவர் சொல்கிறாரு பாருங்க, மொழிபெயர்ப்பு பண்ணலான்னு, எதுவுமே செய்யலை. இதுவரை ஒரு அங்குலம் கூட நகர்த்த முடியாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளாது. நாடாளுமன்றத்தில் இவங்க கொண்டு வருகிற தீர்மானங்கள், சட்டங்கள் எல்லாமே ஆங்கிலம் தான், ஆத்தென்டிக் வெர்ஷன். நீங்கள் மற்றதெல்லாமே மொழிபெயர்ப்பு தான். ஓகே. அப்போ ஏன் அதை அவங்க செய்ய முடியல? 348 348 ஒரே ஒரு பிரிவு நமக்கு வசதியான பிரிவு இருக்கு. அது என்ன? ஒரு ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதி ஒப்புதல் பெற்றால் அந்த மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்தில் இந்தியையோ அல்லது அந்த மாநிலத்தின் ஆட்சி மொழிகள் ஒன்றையோ வழக்காடு மொழியாக பயன்படுத்தலாம். கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது ஆளுநர் என்ன எழுதுறதுன்னு சட்டமன்றத்திலேயே தீர்மானம் இயற்றி ஆளுநர் வழியாக அனுப்பி வச்சாங்க. இதை செய்ய சொல்லுங்க. முதல்ல நீங்கள் ஏன் மொழிபெயர்த்தெல்லாம் கஷ்டப்படணும்? நீங்கள் போய் தமிழ்லேயே வாதிடலாமே ராமசாமி சாரே. தமிழ்லேயே ஹைகோர்ட்டில் வாதிடலாம், தமிழ்லேயே எல்லாத்துலேயும் வாதிடலாமே. ஏன் செய்யலை ஹைகோர்ட்டில்? தமிழில் இன்றைக்கி வரை எவ்வளோ காலமாக வழக்கறிஞர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ கடுமையாக போராடுறாங்க, உயிரை பணையம் வச்சு போராடுறாங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? பழைய ஆட்சியும் செய்யலை, இந்த ஆட்சியும் செய்யலை. ஏன் பாஜக செய்யும் போது மட்டும் அது உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு? இதே ஹிந்தி திவாஸ், இதே செப்டம்பர் 14 முரண்பாட்டுக்காக நான் சொல்றேன். இல்ல அவங்க சொல்றது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வேறுபடுத்த இல்ல. சரி, அது கூட நான் சொல்றது என்னன்னா, நீங்க இப்ப சொல்றீங்களே தமிழுக்கு மாநில அரசு ஒன்றும் செய்யலைன்னு, மாநில அரசு ஒன்றும் செய்யலை. சரிங்க, மத்திய அரசு தன் அதிகாரத்துக்குட்பட்ட ஒன்றை ஏன் செய்ய மறுக்கிறது நான் கேட்குறேன். இல்லை, எனக்கு புரியுது. நான் என்ன கேட்குறேன், இதுக்கு அப்பாற்பட்டு தான் நான் கேட்குறேன். பாரதிய ஜனதா கட்சி இல்லை பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழுக்கு நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம்னு சொல்லியும் அதை மீறி அவங்க மேலே ஒரு சந்தேக கண் வருது. இல்லை, இப்போ ப. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது இதே ஹிந்தி திவாஸில் ஹிந்தியை வளர்த்தெடுக்கணும்னு பேசியிருக்கிறாரு. பிரணாப் முகர்ஜி இருக்கும் போதும் இதே பேசியிருக்கிறாரு. இதே ப. சிதம்பரம் இன்னைக்கு இந்தி திணிப்பு எதிர்ப்பையும் பேசுறாரு. அப்ப காங்கிரஸ் செய்யும் போது வராத ஒரு அச்சம் இல்ல ஒரு மொழி உணர்வு ஏன் பாஜக செய்யும் போது மட்டும் கூடுதலா வருது? என்னை பார்த்து நீங்க அதை கேட்க முடியாது. அப்பயும் கண்டிச்சிருக்கோம், அப்பயும் எதிர்த்து. இல்ல, உங்களை கேட்கல. அந்த மாதிரி சொல்லக்கூடிய இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்றாங்க. பாஜக காங்கிரஸ் ஒன்றும் இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், கேளுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன பழைய கல்விக் கொள்கையெல்லாம் நேரடியாக வச்சாங்க. இதை ஏற்றுக்கிட்டா ஏற்றுங்க, ஏற்றுக்காட்டி போங்க விட்டாங்க. 1963 நேரு கொண்டு வந்த ஆட்சி மொழி சட்டம் நாடாளுமன்றத்தில் நேருக்கு நேர் வாதிட்டவர் அண்ணாவே. மேயா ஷல்லாங்கிற வாதம்லாம் நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழகத்தில் ஒரு விழிப்பூட்டி தமிழக மக்களை எச்சரிக்கை செய்து அமைப்பாக வளர்த்தெடுத்து அடுத்தடுத்து மாநாடுகள் போராட்டங்கள் நடத்திய பெருமை திமுகவை சாரும். 57 62 காலத்தில் நாடாளுமன்றத்தில் 2 திமுக உறுப்பினர்கள் தான் இருந்தார். அவங்கள ஒருத்தர் சம்பத்தினுடைய பேச்சுக்கு பதிலாக தான் நேரு ஒரு கடிதம் எழுதினார். அதுதான் நேரு உறுதிமொழின்னு சொல்கிறார். அந்த உறுதிமொழி மோசடிங்கிறது தனி செய்தி. ஆனால் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி வந்த வளர்ச்சி போக்கில் இந்த பழைய ஆட்சிகள் இப்படி ஒரு புதிய மொழிக் கொள்கைகள் கொண்டு வர்றாங்க. திமுக ஒத்துக்கலை, 17வது பகுதியை ஏற்றுக்கொள்ளலை, கான்ஸ்டியூஷனில் இருக்குங்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்கலை. ஆனால் இந்த ஆட்சி தான் வஞ்சகமாக 3 மொழி என்ற ஒரு போர்வையை போர்த்தி இந்தி தான் ஆட்சி மொழிங்கிற விதியை மாற்றாமலே நீங்க எந்த மொழி வேணாலும் கத்துக்கலாம். நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா கமிட்டி இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது 3வது மொழியா ஹிந்தி இருக்கணும் தான் அதுல பரிந்துரை செய்யப்பட்டது. பிரதமர் மோடி தான் அதை திருத்தி 3வது மொழியா யாரு வேணாலும் எந்த மொழியை வேணாலும் கத்துக்கலாம்னு மாத்துறாரு. இவர் எப்படி இந்தியை திணிப்பார் அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. அரசியல் சூழ்ச்சி இல்லை, இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கமிட்டி வெள்ளந்தியா சொல்லிடுச்சு, நினைச்சதை சொல்லிடுச்சு. ஏன்னா அவங்க எவ்வளவு வெள்ளந்தின்னா, கஸ்தூர் ரங்கன் 2020 ஒரு அறிக்கை கொடுத்தார். நீங்கள் அதை எடுத்து படித்து பாருங்கள். ஒரு சுருக்கமான அறிக்கை கொடுத்தார். நாங்கள் இந்த கல்வி மொழி பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதற்காக உலக நாடுகளெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தோம். போய் பார்த்தபோது எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, தாய்மொழியில் கல்வி கற்பதால் முன்னேறாத நாடு எதுவும் இல்லை, தாய்மொழி கல்வி தான் பல நாடுகள் முன்னேற்றது. இது யார் எழுதுறா? கஸ்தூர் ரங்கன். காந்தி 100 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்ட விஷயம்தான், பாரதியார் சொல்லிட்ட விஷயம்தான். தமிழ்நாட்டில் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தாய்மொழி கல்வின்னு. கஸ்தூர் ரங்கன் நார்வேல போய் கற்றுக்கிட்டு வந்தார். கற்றுக்கிட்டு வந்து எழுதினார். அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, வேற பாசிபிள். இந்த நுணுக்கம் யாருக்கு தெரியும்?
சரி. முடிஞ்ச இடத்துல பண்ணுங்க, முடியல ஒரு இடத்துலயுமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க அதெல்லாம். இப்ப ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சுருக்கமா இல்ல இந்த மூணாவது மொழின்னு ஒன்று சொல்லிட்டீங்கன்னா எந்த மொழி வேண்டுமானாலும் நான் கேட்குறேன், அரசமைப்பு சட்டத்தில் பட்டியலிடப்பட்ட 22 மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்கிவிட்டு சொல்லுங்கள். நீ எந்த மொழியாவது ஒன்று கற்றுட்டுவான்னு சொல்லுங்க. இந்தி தான் ஆட்சி மொழி, ஆனால் நீ எந்த மொழியும் கற்றுக்க. எப்படிங்க யாருங்க ஏற்றுக்குவாங்க இதை? இந்த பாஜக இந்துத்துவ கும்பல் செய்யக்கூடிய முயற்சிகளால் தமிழை அழித்துவிடவே முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக நம்புவதற்கு நான் அநியமாக இல்லை. தமிழை அழிக்க அவர்களால் முடியும், அவங்க கையில் இருக்கிற ஆட்சி அதிகாரத்தை கொண்டு. 1931 தந்தை பெரியார் எழுதினார், மொழி திணிப்புக்கு பின்னால் ஒரு சமூக ஆதிக்க நோக்கம் இருக்கிறதுன்னு எழுதினார். இந்த சமூக ஆதிக்க நோக்கத்தோடு தான் இந்துஸ்தானி கூட ஆட்சி மொழியாக்கப்படலை, ஹிந்தியின் தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு எழுதினாங்க. இந்த உள்நோக்கம் இருந்துச்சு. அதே போல் தான் 348 இங்கிலீஷ் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் மொழின்னு எழுதினாங்க. 351 சமஸ்கிருதத்தை வளப்படுத்துவதற்கு வழிவகுத்தாங்க. இப்போ இன்னும் கேட்குறாங்க என்ன புதுசாக வந்துடுச்சுன்னு. கான்ஸ்டியூஷனில் இருக்குதே, சுதந்திரம் பெற்ற நாடு எல்லாம் சொல்கிறாங்க. கடைசியாக மோகன் பகவத்தினுடைய பேச்சை மட்டும் நான் நினைவூட்டுறேன். ராமர் கோயில் கட்டிய நாள் தான் இந்தியாவின் உண்மையான சுதந்திர நாள் சொன்னாரா இல்லையா? அப்போ அவங்க என்ன விரும்புகிறாங்க? ஆர்எஸ்எஸ் திட்டப்படி ராமர் கோயில் கட்டணும், பொது சிவில் சட்டத்தை ஒழிக்கணும், காஷ்மீருக்கு 370 ஒழிக்கணும், ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படை திட்டங்கள். இதுதான் சுதந்திரத்துக்கான வழின்னு அவங்க நம்பும்போது இந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது? மற்ற இனங்களுடைய சுதந்திரத்தை எல்லாம் ஒழிக்கக்கூடியது. கான்ஸ்டியூஷனுடைய முகப்புரையில் நீங்கள் சொல்லியிருக்கிற லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. அப்போ நான் கேட்குறேன், மொழிகளுக்கிடையே ஈக்குவாலிட்டி நிகர்மை உண்டா? நிகர்மை இல்லாமல், இது உரிமை இல்லாமல் நிகர்மை வராது. நோ ஈக்குவாலிட்டி வித்தவுட் லிபர்ட்டி, நோ ஃப்ரெட்டர்னிட்டி வித்தவுட் ஈக்குவாலிட்டி. இது அம்பேத்கருடைய அடிப்படை. அப்போ நமக்கு என்ன வராதுன்னா, இந்தி கான்ஸ்டிடியூஷனாக திணிக்கப்படுகிறது, சமஸ்கிருதம் கான்ஸ்டிடியூஷனாக திணிக்கப்படுகிறது, ஆங்கிலம் கான்ஸ்டிடியூஷனாக திணிக்கப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் பின்னால் உயர் வகுப்பாருடைய ஆதிக்க நோக்கம் பின்னணியில் இருக்குது. இப்போ இதெல்லாம் வரும்போது சில தலைமுறைகளுக்கு, தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் கல்வி, தமிழ் வழி கல்வி இல்லாமல் போனால் இன்னொரு தலைமுறை மொழி அறியாத தலைமுறையாக உருவாகும். இது மொழி அழிப்புக்கு வழிவகுக்கும். இதை மிக விரைவுபடுத்துகிற வேலையைத்தான் இன்னைக்கு பாஜக இந்த தேசிய கல்விக் கொள்கை பேரால் கொண்டு வருது. இதை எதிர்க்கணும்னா நமக்கு கடந்த காலத்தில் ஏன் நம்ம தோற்று இருக்கிறோம்? 65 மொழி போராட்டத்தினுடைய முதல் குறிக்கோள் 17வது பகுதியை நீக்கணுங்கிறது. நீக்கவும் இல்லை, திருத்தவும் இல்லை, எதுவுமே செய்ய முடியல நம்மால். இப்போ தொடர்ந்து நம்ம எதிர்க்கணும்னா நம்ம மக்களை அதற்கு விழிப்பூட்டி அணியப்படுத்தணும். அவங்களுடைய இந்திய தேசிய கல்விக் கொள்கைக்கு மாறாக தமிழ்நாடு அரசு ஒரு தமிழ் தேசிய கல்விக் கொள்கை அல்ல மாநில கல்விக் கொள்கை அதை உருவாக்கி வெளிப்படுத்தி அதன் மீது விவாதங்கள் செய்யணும், அதன் மீது மக்களை விழிப்பூட்டணும். அதை செய்யலைன்னா தமிழை பாஜக அழித்து விடும், சந்தேகமே படாதீங்க. நன்றி. சுருக்கமா சொல்லுங்க, நேரம் இல்லை எனக்கு. கான்ஸ்டிடியூஷன்லயே ஆர்டிகல் 370 டெம்பரரின்னு இருக்காங்க. டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில எல்லா அரசு வந்து யூனிஃபார்ம் சிவில் கூட கொண்டு வரணும் அப்படின்ற முனைப்பு இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்ற போது அதை அகற்றிட்டாங்க அப்படின்றது ஒரு ஆதிக்கம், அதோட ஒரு உரிமை அப்படின்னு சொல்றது தவறாக இருக்கிறது. நீக்கின முறை சரப்டிஷியஸ் மெத்தட் என்பது சுப்ரீம் கோர்ட்டோட கருத்து. திருட்டுத்தனமாக நீக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா உச்சநீதிமன்ற தீர்ப்புல? திருட்டுத்தனமாக நீக்குவதா சட்டப்படியான நடைமுறை இல்லையா?